இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் நிறைய மாணவிகள் அவருக்கு பதிலடி கொடுக்குறாங்களே சார், அது எப்படி யாருக்கு பதிலடி கொடுக்குறாங்க? வேல்முருகனுக்கு அந்த மாணவிகள் வந்து பதிலடி கொடுக்குறாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். மாணவிகள் தான் அதை அப்போஸ் பண்ணணும். வேல்முருகனை நானும் அதை அப்போஸ் பண்ண முடியாது. விஜய் தோளில் கை போடுறத வந்து வேல்முருகன் எப்படி அப்போஸ் பண்ணலாம்? அந்த பெண்களில் வந்து சொல்லணும். ஏன்டா ஒரு பொண்ணு பண்ணுச்சு, ஒரு பொண்ணு தோளில் கை போட்டாரு, டக்குன்னு கை எடுத்து போட்டு அது பெண்களுடைய உரிமை. இவர் கை போடுறது வந்து அந்த பெண் விரும்பினாக்கா நீ யார் தடுக்கிறதுக்கு? அதை இல்லை, தமிழகத்தோட கலாச்சாரம் பாரம்பரியம்லாம் கெட்டு போகுது. கலாச்சாரம் பாரம்பரியம் வந்து எல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது. திரௌபதிக்கு 5 புருஷன் பாரம்பரியம். அது என்ன எந்த இதில் கொண்டாடுறாங்கன்னா, நரகாசுரன்ற ஒரு அசுரனை கொன்னதுக்கு அவன் வந்து வேண்டிக்கிட்டான். அதனால் அது நரகாசுரனுடைய அம்மா வந்து சத்யபாமா தன் தாயால் கொல்லப்பட வேண்டும்ங்கிறத அவன் கேட்டு வாங்கிட்டு வந்து வரான். அது பிரகாரம் இந்த சத்யபாமா கொண்டுடுறான், செத்து போகிறான். சத்யபாமா இதை நரகாசுரனுடைய அப்பா யார்? சத்யபாமா கிருஷ்ணனுடைய மனைவி. கிருஷ்ணனுடைய குழந்தைகள் கிடையாது. அப்போ நரகாசுரன் யாருக்கு பிறந்தான்? எந்த கட்சி இவர்கிட்ட கூட்டணி சேர்றதுக்காக அவர் வீட்டு வாசல் போய் சீமான் உங்களோட சேரலான் இருக்கேன்னு எத்தனை பேர் இவர் வந்து ஒதுக்கிட்டார் சொல்லுங்க பாரு. ஏன் இப்படி சீமானை தூக்கி பிடிச்சி அவரை ஒரு பெரிய ஆளாக காட்டுறதுக்கு மீடியாக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றது எனக்கு இது வரல புரியலை. இது வரைக்கும் 1.5 கோடி தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்கிறதாவும் சில தகவல்கள் வருது. இது வந்து வருங்கால அரசியலில் தமிழகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஒரு பெரிய சக்தியாக உருவாக்கு கேள்வியே ஒன்றும் வேண்டியது இல்லை. 1.5 கோடி பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் தான் ஆட்சிக்கு வந்துட்டார். நாளைக்கு போய் கவர்னர்கிட்ட சொல்லிட்டு 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னு காட்டி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு 15,000 பேர் மேலே அவங்க போய் பார்க்கலாமா எங்கே இருக்காங்கன்னு? 15,000 பேர் எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாமா? வாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விமர்சகர் மற்றும் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய கட்சியில் தினம்தோறும் 15,000 பேர் சேர்றதாகவும் இது வரைக்கும் 1.5 கோடி தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்கிறதாவும் சில தகவல்கள் வருது. இது வந்து வருங்கால அரசியலில் தமிழகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஒரு பெரிய சக்தியாக உருவாக்கு கேள்வியே ஒன்றும் வேண்டியது இல்லை. 1.5 கோடி பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் தான் ஆட்சிக்கு வந்துட்டார். நாளைக்கு போய் கவர்னர்கிட்ட சொல்லிட்டு 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னு காட்டி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு 15,000 பேர் மேலே அவங்க போய் பார்க்கலாமா எங்கே இருக்காங்கன்னு? 15,000 பேர் எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாமா? வாங்க. நீங்கள் தானே இப்போ சொல்லியிருக்கீங்க அந்த ஆஃபீஸ் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். 15,000 பேர் இருக்காங்கன்னு பக்கத்தில் தான் இருக்குது. கோட்டூர் ஈசிஆரில் தான் இருக்கார், போய் பார்த்துட்டு வரலாமா? பீச்சை ரொம்ப வெளியுதா? அளக்கிறதுக்கு ஒரு லிமிட் வேணும். என்னை பொறுத்தவரை நீங்கள் சொல்லிட்டீங்க அவ்வளோதான். 15,000 பேர். அப்புறம் மோடி எந்த கட்சியில் இருக்கார்? அமித்ஷா சேர்ந்துட்டாரா? 1.5 கோடி பேர். தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை எவ்வளோ? கதை விடுறதுலையும் ஒரு அளவு வச்சுங்கம்மா. விக்ரமாத்த கதை மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்லிடுறேன். நான் முட்டாள் தான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு கொஞ்சமாவது ஒரு பேசுங்கம்மா. 15,000 பேர் ஒரு நாளைக்கு வந்து சேர்றாங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் போக முடியாது. மகாபலிபுரத்துக்கு ரூட்டே இருக்காது. அதுக்காக தான் இருக்கார் அவர். அவ்வளோ ஸ்பெஷல் பஸ் அங்கே நிற்கும். கல்வி விருது வழங்கும் விழா நடத்தியிருக்காரு. ஆல்ரெடி அந்த விழா குறித்த ஒரு சர்ச்சை பேச்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்த நிலையில் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் நிறைய மாணவிகள் அவருக்கு பதிலடி கொடுக்குறாங்களே சார், அது எப்படி? யாருக்கு பதிலடி கொடுக்குறாங்க? வேல்முருகனுக்கு அந்த மாணவிகள் வந்து பதிலடி கொடுக்குறாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். மாணவிகள் தான் அதை அப்போஸ் பண்ணணும். வேல்முருகனை நானும் அதை அப்போஸ் பண்ண முடியாது. விஜய் தோளில் கை போடுறத வந்து வேல்முருகன் எப்படி அப்போஸ் பண்ணலாம்? அந்த பெண்களில் வந்து சொல்லணும். ஏன்டா ஒரு பொண்ணு பண்ணுச்சு, ஒரு பொண்ணு தோளில் கை போட்டார், டக்குன்னு கை எடுத்து போட்டுச்சு. அது பெண்களுடைய உரிமை. இவர் கை போடுறது வந்து அந்த பெண் விரும்பினாக்கா நீ யார் தடுக்கிறதுக்கு? அதை இப்போ இவர் கேடி ராகவனுடைய ப்ளூ ஃபில்ம் வந்தது. அப்போ கேட்டாங்க இப்படி எல்லாம் வந்திருக்குது, கேடி ராகவன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதானாங்க. எப்படி எடுப்பாங்க? அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது நீங்கள் படத்தில் காட்டின பெண்கள் வந்து என்னை வந்து பலவந்தப்படுத்தி இப்படி பண்ணார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கேஸு. கொடுக்கலன்னா கேஸ் இல்லை. கற்பழிப்பு எப்போ வரும்? அந்த பெண் விரும்பலைன்னா தான் கற்பழிப்பு. இல்லை, தமிழகத்தோட கலாச்சாரம் பாரம்பரியம்லாம் கெட்டு போகுது. கலாச்சாரம் பாரம்பரியம் வந்து எல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது. திரௌபதிக்கு 5 புருஷன் பாரம்பரியம். அது
5 புருஷன் இல்லாமல் கர்ணனி நான் லவ் பண்ணேன்னு சொல்கிறா. கிருஷ்ணனுக்கு 2 பொண்டாட்டி, ராதாங்கிற இன்னொருத்தன் பொண்டாட்டியோடு சுற்றுறாரு. பாரம்பரியம். அது பாரம்பரியத்தை பற்றி நம்ம பேசவே கூடாது. இந்த சனாதன பாரம்பரியம் வேறு, திராவிட பாரம்பரியம் வேறு. சனாதன பாரம்பரியத்தில் என்னென்னமோ இருக்குது. பல இதுகளில் நான் கேட்டிருக்கேன். தீபாவளி கொண்டாடுறாங்க சனாதனவாதிகள். எந்த இதில் கொண்டாடுறாங்கன்னா, நரகாசுரன்ற ஒரு அசுரனை கொன்னதுக்கு அவன் வேண்டிக்கிட்டான். அதனால் இது நரகாசுரனுடைய அம்மா சத்யபாமா, தன் தாயால் கொல்லப்பட வேண்டுங்கிறத அவன் கேட்டு வாங்கிட்டு வந்து வரோம். அது பிரகாரம் இந்த சத்யபாமா கொண்டுடுறான், செத்து போகிறான். சத்யபாமா இது நரகாசுரனுடைய அப்பா யார்? சத்யபாமா கிருஷ்ணனுடைய மனைவி. கிருஷ்ணனுடைய குழந்தைகள் கிடையாது. அப்போ நரகாசுரம் யாருக்கு பிறந்தான்? பாரம்பரியம் என்னாச்சு? இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ விஜய் ஒரு அந்த மாணவிகள் மேலே கை போட்டாருங்கிற குற்றத்தை இவர் சொல்கிறாருனாக்கா அது குற்றமாக அந்த பெண்கள் ராகவன் விஷயத்தில் அதுதான் பாதிக்கப்பட்டதான் நாம் சொல்கிறோம். அந்த பெண்கள் ஒன்றும் சொல்லலையே. நாங்கள் விருப்பத்தோடு போனோன்னும் போது நீங்கள் என்ன பண்ண முடியாது? கற்பழிப்பு அப்படித்தான். பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் பலவந்தப்படுத்தினா தான் அது கற்பழிப்பு. மனசார விரும்பினாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை வாழ்வுரிமை கேஸ் போடுறது முடியாது, தள்ளுபடி ஆகிடும். நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டீங்க? உங்கள் பெண் அதில் இருக்காங்களா? உங்கள் குழந்தைகள் யாரோ இருக்காங்களா? அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்லாட்டி போனால் நீங்கள் கேஸ் போட முடியும். தன்னுடைய பேச்சு தவறாக திரித்து கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சார். அது வழக்கமாக கடைசியில் எதிர்ப்பு வருதுன்னா அப்படி தான் போகும். அதிலெல்லாம் விஜயனுடைய இதை அவருக்கு வரக்கூடிய மாசத்தை தடுக்கிறதுக்கு கஷ்டப்படும். அது அவங்க சந்தோஷம் கூட படலாம். விஜய் என்ன தொட்டார்னு போய் பெண்கள் சொல்லலாம். அது என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செஞ்சுட்டே இருக்காரு, கல்வி விருது வழங்கும் விழான்னு சொல்லிட்டு. இது ஒரு அரசியல் கணக்கா அப்படின்னு நிறைய பேரால் பேசப்பட்டுட்டு இருக்கு. அவரும் ஒருவேளை அரசியலில் ஒரு பெரும் புள்ளியாக மாறினா இந்த செயல்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதில் தொடருமா சார்? அவர் செஞ்சுட்டு தான் வரணும். இதில் ஜெயிச்சல்னாக்கா ரைட் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ட்ரை பண்ணிட்டுங்க, தப்பு ஒன்றும் இல்லையே. இதில் ஜெயிக்கலான்னாக்கா சூர்யாவும் கார்த்திக்கும் இதை விட அதிகமாக பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் பெருசாகவே நிற்கலாமே. ஒருவேளை அவங்க எலெக்ஷன் என்னாங்கன்னா இவர் தோற்று போயிடுவார். ஏன்னா அவங்க பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பலனுக்காக பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பலன் எதிர்பார்க்காம செய்கிறாங்க. அதனால் அவங்க ஒருவேளை நின்னாங்கன்னா ஆபத்தாக போகும். அது பார்த்துக்கணும். சூர்யாவும் கார்த்திக்கும் எலெக்ஷனுக்கு வராமல் விஜய் கொஞ்சம் பார்த்துக்கணும். தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா விஜயோட கூட்டணி வச்சா, தாவேகோவோட அதிமுக கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உறுதி அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடிய அந்த கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இவங்களும் அதை யாரையா ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேனுங்களே, எங்களை போன்ற விமர்சகர்கள்லாம் ஸ்டேடியத்தில் சேரில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறவங்க. ஃபீல்டுக்குள்ளார இருக்கும் அரசியல்வாதி அவங்களுக்கு தான் தெரியும். இங்கே உட்காந்துக்கிட்டு என்னமா ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. என்ன மாதிரி ஆட்கள்லாம் ஈசிச்சார் ஆம்சார் பாலிட்டிஷியன்ஸ். எங்கள் கருத்தை தான் சொல்ல முடியும், குழப்பத்தான் முடியுமே ஒழிய ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் பண்ண முடியாது. விஜய்க்கு என்ன நடக்குன்னு தெரியும். விஜயோட அப்பா உங்களை விட தேர்ந்தவர், அவருக்கு என்ன நடக்கணும் அவருக்கும் தெரியும். அதனால் அவர் விஜய் போகிற போக்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் ஸ்டெடியாக இருக்கார். அவர் அரசியலுக்கு வருவாராங்கிறதே ஒரு கேள்வி அதுவே இருக்குது. வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ தமிழகத்தின் மீண்டும் ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்துட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? நல்ல எதிர்காலம் இருக்குது. எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு எத்தனை சீட்டு, எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள், எத்தனை நாம் தமிழர் கட்சி தான் இன்றைக்கி ஆட்சியில் செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டியில் 3rd பிக்கஸ்ட் பார்ட்டி தேர்தல் ஆணையத்து பிரகாரம். என்ன ஒரே இது இந்த. ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எலெக்ஷனில் அவர் மாதிரி எலெக்ஷனில் நிற்கும் போது மக்களுக்கு தொட்டு செய்கிறோம் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு தடவைக்குள்ளே டெபாசிட் வாங்கல பார்த்தீங்கல்ல, அந்த ஒரு 2500 ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் மக்களுக்கு கொடுக்குறாரு அவர் டெபாசிட் தொகையை. அது மாதிரி மக்கள் நலனை தேர்தலில் நிற்கும் போதே ப்ரூவ் பண்ணவர். டெபாசிட் இழந்து மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து இது பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஆமாம், டெபாசிட் தொகையவே கொடுக்குறாரு மக்களுக்காக விட்டு கொடுக்குறாருனாக்கா எவ்வளோ மக்கள் மேலே எவ்வளோ அக்கறை இருந்தால் அந்த டெபாசிட் தொகையை விடுவார். இல்லை, இது வரைக்கும் அதிக வாக்குகளை பெற்று 3வது கட்சின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்க. இன்னும் 2 தேர்தல்கள் போனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வரும். இன்னும் ஒரு 30-40 வருஷத்தில் வந்துடுவார். 30-40 வருஷத்தில் சீமான் தான் ஆட்சிக்கு வரும். ஏன்னா 15 வருஷம் ஆச்சு, டெபாசிட் கூட வாங்கலை.
மிக அதிகமான வாக்குகள் வாங்கினதான் தான் நீங்கள் சொல்கிறீங்க, கேட்டுக்கிறோம். இல்லை கூட்டணி வைக்கல சார், இது வரைக்கும் கூட்டணி வச்சுருந்தா ஒரு வேளை ஜெயிச்சிருப்பாங்களோ. வச்சு பாருங்களேன், யார் சேர வந்தா? அம்மா என்ன ஒருத்தையும் கட்டிக்க மாட்டேன்ட்டேன். என்ன கேட்டாங்க, நான் எனக்கு எதுவும் பிடிக்கல, பொம்பளையே பிடிக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். என் மூஞ்சை பார்த்துட்டு இந்த முகரையை வந்து கட்டி வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. கூட்டணி வைக்கலைங்கிறது அரசியல் புத்திசாலித்தனம்னு சொல்லாதீங்க. இது மாதிரி தசை திருப்பறதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். கூட்டணி உங்கள்கிட்ட வைக்கிறதுக்கு எத்தனை கட்சி வந்தாங்க, நீங்கள் யாரை மறுத்தீங்க அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த கட்சி இவர்கிட்ட கூட்டணி சேர்றதுக்காக அவர் வீட்டு வாசல் போய் சீமான் உங்களோட சேரலான் இருக்கேன்னு எத்தனை பேர் இவர் வந்து ஒதுக்கிட்டார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இப்படி சீமானை தூக்கி பிடிச்சி அவரை ஒரு பெரிய ஆளாக காட்டுறதுக்கு மீடியாக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறது எனக்கு இது வரல புரியலை. எனக்கு சீமானுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைம்மா. நான் தேர்தலில் நிற்கல, அவர் நிற்கிறார். என்கிட்ட காசு இல்லை, அவர்கிட்ட காசு இருக்குது, அவ்வளோதான். என்கிட்டே ஆளுங்க இல்லை, அவர்கிட்டே ஆளுங்க இல்லை. எனக்கு முன்னாடி எந்த ஜோக் சொன்னாலும் பகாகான்னு சிரிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வச்சுருக்கேன். அவங்கள போய் நிற்க வைக்கிறது இல்லை. அதே 10 பேர் தான் வச்சுக்கிட்டு அவரும் நிற்கிறாரு. ஆனால் கேட்டாக்கா அவர் கட்சி ஜெயிச்சிடும். அது ஏன் உங்களுக்கு இந்த சினிமாக்கள்லேருந்து வந்தவங்கன்னாக்கோ இந்த மீடியாக்கள் இவ்வளோ வந்து உயிரை விட்றீங்க? இன்னும் அதை விட்டு வெளியே வரமாட்டீங்களா நீங்கள்? உங்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன். ஒருத்தனை பிரபலப்படுத்தலாம், விளம்பரப்படுத்தலாம் மீடியாக்கள், தலைவனாக்கிட முடியாது. மக்களை வந்து ஏற்றுக்க சொல்லி மக்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தலைவன் அவங்கிறது அவனுக்கு தலைவிதி இருந்தால் தான் அவன் மக்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கின தான் ஆக்க முடியும். உங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ காந்தராஜ் நீங்கள் எவ்வளோ தூக்கி விட்றீங்க, காந்தராஜ் தலைவன் ஆக முடியாது. காந்தராஜ் அவ்வளோதான். அதை தான் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் யாரையும் தலைவனாக்கிட முடியாது. விளம்பரம் கொடுக்கலாம். சொன்னீங்களே பிரமாதமான ஒரு விஷயம், 15,000 பேர் டெய்லி சேர்றாங்க, 1.5 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. கேட்டுக்க வேண்டியது தான். கேட்குறவங்க என்ன இருந்தால் நீங்கள் விட்ற கதையை கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா இப்போ தமிழ் அழகான பழமொழி இருக்குது. கேழ்வர்களை நெய் வடிக்குதுன்னு சொன்னால் கேட்குற புத்தி எங்கடா போச்சுன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாக்கா நான் அப்படியே அக்செப்ட் பண்ணாக்கா என் புத்தி எங்கே போச்சுன்னு தான் பார்க்குறவங்க கேட்பாங்க. என் புத்தி கரெக்டாக இருக்குது. தமிழக அரசியல் நிலவரம் குறித்த நிறைய தகவல்களை எங்கள் கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.